Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall afresh on me. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய பைபிள் ஸ்டடி பரிசுத்த ஆவியானவரே, நாம் இருவருமாய் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறோம். இயேசுப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இந்த நாளிலே கூட ஆண்டவரே முன்னிலே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்க தான் பேசு. ஆவியானவரே, நீங்க பேசுங்க. உடைய வசனம் வறுமையாய் திரும்ப அது தான் விரும்புவதை செய்யும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளில கூட உடைய மெல்லி அமர்ந்த சத்தத்துல ஒவ்வொருவரோடும் என்னோடு கூட பேசுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்ம கடைசி, அதாவது 7வது லவோதிக்கியா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி சபை. இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கு சபை? மக்கள் எப்படி இருக்காங்க? போதகர்கள் எப்படி இருக்காங்க? கான்கிரிகேஷன் மெம்பர்ஸ் மற்றும் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதை ஏற்கனவே அவர் தரிசனத்தில் சொல்லிவிட்டார். நான் உங்களுக்கு போன முறை மேப்பில் காட்டினேன். அந்த லவோதிக்கியா சபையை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் வேகமாய் பார்க்கலாம். இந்த லவோதிக்கியா என்ற இடம் 6 நகரங்களை கொண்ட ஒரு பட்டினம். கிறிஸ்துவுக்கு முன் 250வது ஆண்டிலே சீரிய ராஜா அரசன் அதை கைப்பற்றி தன் மனைவின் பெயரை லவோதிக்கியா என சூட்டினார். லவோதிக்கியா என்ற பெயர் அவருடைய மனைவினுடைய பெயர். அதற்கு பின்பு மகா அலெக்சாண்டர் கைப்பற்றி தன்னுடைய தந்தையின் நினைவாக அவருடைய தந்தையின் பேர் பிலிப் என்று பெயரை சூட்டினார். பின்பு திரும்பவும் தன் சகோதரி பெயரான தெசலோனிக்கியா என்ற பெயரை சூட்டினார். இதுதான் அந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள். நியாண்டர் என்ற ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய பள்ளத்தாக்கில் 8500 அடி உயரத்தில் இந்த பட்டணம் இருந்தது. வாணிபம் சிறப்பாக நடந்தது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாலை வசதிகள் இங்கே இருந்தது. முதல் பேங்க் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே முதல் வங்கி ஸ்டார்ட் ஆன இடம் லவோதிக்கியா, செயல்பட்ட இடம். ஆனால் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், அங்கே அமைதியே இல்லை. அந்த லவோதிக்கியா பட்டணத்தில் அமைதி இல்லை.
இயேசு கிறிஸ்துவின் இப்போ கிபி 61ஆம் ஆண்டில் பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. நான் ஏற்கனவே கிபி 17 ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது, அது மற்ற சபைகளை பாதித்தது என்பதை குறித்து நான் சொன்னேன். 61 பாதிக்கப்பட்டப்போ இவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட், இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா போன்ற தேசங்கள் போன்ற ஒன்று தான் லவோதிக்கேயா அன்றைக்கு இருந்தது. ஆனால் அவங்க வணங்கின கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நான் சொல்லக்கூடாது, விழுந்து போன தூதர்கள், கேரியன் என்ற ஒரு தேவதையை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அது ஆண் தேவதை. இந்த கேரியன் தேவதையில் இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ படிப்புக்கு எல்லாரும் போகணும்னு சொன்னால், மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்திற்கு அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இது பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அந்த நாட்களில் இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல எல்லாரும் கண் சிகிச்சைக்காக, காது சிகிச்சைக்காக வருவார்கள். ஏனென்றால் இந்த இடத்துல தான் அதற்குரிய மருந்தெல்லாம் கண்டுபிடித்தார்கள். ஆகவே இந்த மருத்துவ சிகிச்சை, இங்கிருந்து மருத்துவத்துக்கு தயாரிக்கப்பட்ட எல்லா மாத்திரைகள், மருந்துகள் எல்லாவற்றையும் உலகம் முழுவதும் அவர்கள் கொடுத்து வந்தார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணீரும் வெது வெதுப்பா இருக்கும். நம்ம ஆங்கில வேதாகமத்திலே லூக் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெது வெதுப்பு என்று தமிழ் வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய் குளிச்சா நோய் சுகமாயிடும். அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் பல பகுதியிலிருந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் குளிப்பார்கள். நல்ல வரியெல்லாம் ஒழுங்காக செலுத்தின பட்டணம் லவோதிக்கேயா பட்டணம். இதை வைத்து தான் அந்த இடத்துல எத்தனை மக்கள் இருந்தார்கள், மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு 7500க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 14ஆம் வசனம் என் மனைவியை வாசிப்பார். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. 14 மட்டும் ஆமேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை குறித்து உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன். ஆமேன் சொன்ன என்ன அர்த்தம் கேட்டீங்க? ஆமேன் என்பது ஒரு எபிரேய சொல். இதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வார்த்தைகள். உண்மையான, 2வது உறுதியான, 3வது நிலை நிறுத்தப்பட்டவரும் நம்பக்கூடியவரும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆமேன் என்றால் உண்மையான, உறுதியாக, நிலைநிறுத்தப்பட்டவரும் நம்பக்கூடியவரும். ஆகவே இந்த ஒரே சொல் ஆமேன் என்ற சொல் இந்த 3லும் அடங்கும். இப்பொழுது நாம் 15 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும்
தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 15, 16, 17 என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கு வெது வெதுப்பான நீரூற்றுகளை உதாரணப்படுத்தி தான் அவங்க பேசுகிறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, பூகம்பம் ஏற்படும் பொழுது வெது வெதுப்பான தண்ணி நீர் அதை அப்படியே துளைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், கால்சியமும் கார்பனேட்டும் கலந்து இருக்கும் இந்த தண்ணியில். ஆகவே இதை யாரும் குடிக்க மாட்டாங்க. அதை அப்படியே குடித்தா கூட கக்கி விடுவார்கள். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. லவோதேக்கியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, people ruling or judgment of the people. People ruling or judgment of the people. நீங்கள் தான் இதை இப்போ இனிமே ஜட்ஜ் பண்ண. இவைகளை குறித்து திருப்பி நம்ம 18, 18 யோசிக்கலாம். 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 19 நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், நம்ம ஒவ்வொருவருக்கும் பரீட்சை உண்டு. இந்த இடத்துல அதைத்தான் அவர் மையப்படுத்தி சொல்லுகிறார். இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா, டெஸ்டட் இன் ஃபயர், நெருப்பில் புடமிட்டு என்று சொல்லி நம்ம வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, praise, honor, glory. அந்த இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணும் பொழுது, பரீட்சிக்கும் பொழுது அப்படியே நம்மளை praise அப்படியே உயர்த்தி பேசுவார், கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். இதைத்தான் இந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்க, அநேகருக்கு சிற்றை பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எல்லாருக்குமே பிடிக்காது. கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஆகவே தான் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. இப்போது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு கடந்த வாரம் நினைக்கிறேன், நகா டிவி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் டிஎல் மூடி, அவர் இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆகுது. அவருடைய வேதாகம கல்லூரியிலே பிரின்சிபலாக இருந்தார். அவர் பேட்டி கொடுத்தார். அதான் உயர்ந்த பதவி. அது மூடி இன்ஸ்டியூட்னாலே, வேதாகம கல்லூரினாலே பெரிய ஒரு, அதாவது நல்ல ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்தார். ராஜினாமா பண்ணார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய முதுகு எலும்புகள் அப்படியே அவருக்கு வேதனைக்கு மேலே வேதனை. அது அவரால் தாங்கி கொள்ள முடியல. சீட்டில் உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. எத்தனையோ வருடங்களாக அப்படியே இருந்தார். அவர் சொன்னார், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் இப்போ வேற சொல்கிறேன், அவர் இதை சொல்லலை,
கிறிஸ்டியன்ஸ் ஆர் வேரிங் crowns. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தலையில கிரீடத்தை வைத்துக் கொள்ள அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள். இது அவர் சொல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் பேரிங் த கிராஸ், ஆனா சிலுவையை சுமப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியர்களை குறித்து நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூட்டு வந்து பேசுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் ஒரு டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அசோக் நகர் சர்ச்சில் முடிந்தது. ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. 40 பேரை உட்கார வைத்து எங்களுடைய போதகர், நான் சொல்லுகிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவர் நாங்க சயின்டிபிக்கா, நல்ல கவனிங்க, விஞ்ஞான ரீதியிலே எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம இப்பொழுது அதை குறித்து பேச போறோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பேச்சை முடித்த பிறகு எல்லாருக்கும் தெரியும் நான் வெளியில ஊழியம் செய்யறது. அவர் சொன்னாரு, பிரதர் வைட்டின் வந்து இப்பொழுது பேசுவார் அப்படின்னு சொன்னார். நானா பயங்கரமா அந்த அந்த நேரத்துல கிருன்னு ஏறுது. கோபம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம். நான் பைக்கை கொண்டு போய், என்னுடைய புல்லட்டை கொண்டு போய் செக்ஸ்டன் வீட்டுக்கிட்ட நிறுத்தி வச்சுட்டேன். 40 பேரும் அந்த ஆலயம் முழுவதுமாய் ஒரு ரவுண்டா போட்டு உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு வந்த கோபத்தில் நான் சொன்னேன், சயின்டிபிக் அதெல்லாம் பற்றி நான் பேசவே இல்லை. அந்த ஊழிய வாஞ்சை இருக்கு. வெளியில போனா ஊழியம் செய்யும் பொழுது அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எவ்வளோ காரியங்கள் நடைபெறுகிறது. என்னுடைய உள்ளத்துல 3 மணியிலிருந்து துடித்து கொண்டு இருக்கிறேன். ஐயோ, எப்படா முடியும் மீட்டிங்கு, எப்போ முடியும்? 3:30 மணிக்கு வேன் புறப்பட்டுருமே, இங்கிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகணுமே, அங்கதான் அந்த வீடு, பலர் கூடி வருவார்கள், பல சபை மக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி கொண்டு இருந்தேன். அவங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு நான் சொன்னேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பேபி ஸ்கூல், பாலர் கல்வி நிலையம் சொல்லி ரித்தர்டன் ரோடில் இருக்கு, அங்கே எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டை நான் பாடலான்னு நினைக்கிறேன். பாடினா நீங்கள் உட்கார மாட்டீங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, சங்கிலி புங்கிலி கதவு தர நான் மாட்டேன் வேங்குலி, ஆட்டுக்குட்டியை கண்டீங்களா? கண்டோம். எல்லாரும் சிரிச்சாங்க. பட் நான் சிரிக்கவே இல்லை. எனக்கு அவ்வளவு ஆத்திரம். நான் சொன்னேன், நான் அந்த இடத்திற்கு போய் ஊழியம் இன்றைக்கு, ஐயோ இந்த சண்டை திருப்பி வராது, அப்படி நான் துடித்து கொண்டு இருக்கிறேன். நீங்க சயின்டிபிக்கா ஊழியம் எப்படி செய்யணும்னு சொல்லி இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கிறிஸ்டியன்ஸ் ஆர் wearing crowns instead of bearing cross. 4 சுவருக்கு உள்ள இருந்தா ஒண்ணுமே உங்களுக்கு ஆபத்து இல்லை. நீங்க இப்ப இதை பத்தி பேசாதீங்க. முன்றைய நாட்களில், ஆனா அந்த நாட்களில் எத்தனையோ ஊழியங்கள் நடந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு நான் போல ஊழியத்திற்கு, ஆனா மிகவும் அந்த கடினமான ஒரு சூழ்நிலை. அடுத்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்ச்சி வசப்படுறது எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் உணர்ச்சி வசப்படவே இல்லை. கோபமும் ஆத்திரம் தான் இருந்துச்சு, உணர்ச்சி வசப்படவே இல்லை. இன்றைக்கி எமோஷன் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் வெரி மச் இன்வால்வ்டு இன் ஸ்போர்ட்ஸ். ரெண்டாவது பாலிட்டிக்ஸ், மூன்றாவது டெலிவிஷன், நான்காவது பணம் சேர்த்து, சேவ் ட்ரெஷர் இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் இன் ஹெவன். மறுபடியும் சொல்லுகிறேன், ஸ்போர்ட்ஸ். நீங்கள் பாருங்க, கிரிக்கெட் நம்மளெல்லாம் டைவர்ட் பண்ணணும்னு சொன்னால் கிரிக்கெட்டு தான் மெயின். ரெண்டாவது பாலிட்டிக்ஸ், அரசியல். மூன்றாவது டிவி, டெலிவிஷன். நான்காவது பணம் எப்படி சம்பாதிக்கலாம், அதை எப்படி சேர்த்து வைக்கலாம். இதை குறித்து தான் அதிகமாய் மக்கள் யோசிக்கிறாங்க. நம்ம 22 வசனத்தையும் வாசித்துடலாம். 20, 21, 22 நான் உங்களோடு கூட மற்ற காரியங்களை பேசி முடிக்க விரும்புகிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல் ஜெயங்கொள்ளியவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் மொத்தமாக வாசிக்க சொன்னேன். இவங்களுடைய அர்த்தம் அந்த இதுலேயே எல்லாமே இருக்கு. இந்த கொரோனா வர்றதுக்கு முந்தி பொன்னேரியில் மிலான்டன் ராஜரிகம்னு ஒரு ஐயர் இருந்தார். இப்போ அவர் ரெட் ஹில்ஸ்க்கு போயிட்டார். அவருடைய ரொம்ப பெரிய வாஞ்சை என்னென்னா, என்னை வச்சு ஒரு இங்கிலீஷ் கான்கிரிகேஷன் பொன்னேரியில் உருவாக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அதாவது மாதத்தில் 2 மாலை நேர ஆராதனைக்கு என்னை கூப்பிடுவார். ஃபுல்லாக என்னை ஃப்ரீயாக விட்டுட்டார். அவர் அந்த இடத்துக்கு கூட வரமாட்டார். அந்த இடத்துக்கு நான் போய், நான் சொல்கிறது எல்லாம் கொரோனாவுக்கு முன்னால், ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்களேன். யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் பெஞ்சு தான் இருக்கும். செக்ஸ்டன் இருக்க மாட்டாங்க, கமிட்டி மெம்பர் இருக்க மாட்டாங்க. நான் போய் பாட்டு பாடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour பாடுவேன். அதுக்கு பிறகு ஒரு 7:20 தான் 1-2 பேர் வருவாங்க. அப்படியே வர்றவங்க கூட ஒரு 4-5 பேர் வந்தால் கூட கரெக்டாக 8 மணி ஆச்சுன்னா ஏஞ்சி போயினே இருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் பெஞ்சை பார்த்து பாடினீங்களான்ட்டு. இல்லை, ஒரே ஒரு நபர் சர்ச்சுக்குள்ளே வரவே மாட்டார். ஒரு ஹிந்து பூஜாரி, அது ஹைவேஸ், அந்த அந்த ரோட்டில் தான் லாரிஸு, டேங்கர் லாரிஸ் எல்லாம் போகும், கண்டெய்னர் லாரியெல்லாம். அந்த இடத்துல நின்று கொண்டு 1 மணி நேரமும் என்னுடைய பாடலை கேட்பார். எனக்கு கூப்பிட்டா அவர் போயிடுவார்னு சொல்லி பயந்துட்டு நான் கூப்பிட மாட்டேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டார். அப்படியே அந்த ரோட்லேயே முழங்கால் போட்டார். எனக்கு பயம், எங்கள் லாரிக்காரை ஏற்றிடுவாங்க. அவர் மாத்திரம்தான் எனக்காக அவர் வரல, அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடலை கேட்பதற்காக அவ்வளோ நேரம் நின்று கேட்பார். நாட்கள் சென்றது. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், கொரோனாவை பற்றி எனக்கு தெரியாது. அப்போது கொரோனா வரல. வேற ஒரு ஐயர் வந்த பிறகு இந்த இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் நடக்காதுங்க,
ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சர்ச்செல்லாம் லாக்டவுன் ஃபுல்லாக மூடிட்டாங்க. அப்போது ஜென்ரலாக பொதுவாக நான் சொல்லுகிறேன், பொன்னேரி சர்ச் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களையும் ஜனங்க என்னத்தை மாத்திரம் சொன்னாங்க, அன்னைக்கு நம்ம அசட்டை செய்தோங்க, அசட்டை செய்தோம். ஆனால் இன்னைக்கு சர்ச்செல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்வார்கள். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் இன்றைய நாட்களுடைய ட்ரெண்ட். அதற்கு பிறகு இப்போ புதிய ஐயர் வந்திருக்காரு, அவர் யாரையுமே உள்ளே விட மாட்டார். ஆகவே நான் அவரை குறை சொல்லலை. அப்போ அது இப்படி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி அநேகருக்கு இந்த செய்தி போகணும். ஆகவே நான் பயந்துட்டு பேசாமல் இருந்தாலும் என் மேலே தப்பு. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கு இருக்கிற நிலைமை, லவோதிக்கேய சபையை போன்ற நிலைமை இந்த கடைசி நாட்களிலே ஆனந்தம் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியும் கேட்டிங்களா? முதல் காரணம் தெய்வ பயமே இல்லைங்க. ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. ரெண்டாவது கமர்ஷியல், வியாபாரம் தான் முக்கியம். உங்களுக்கு தெரியும், நோ ஹானஸ்டி. நான்காவது மௌனமாக பரியாசம் பண்ணுவாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தெய்வ பயம் கிடையாது. ரெண்டாவது, சர்ச் ஒரு வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. மூன்றாவது, நோ ஹானஸ்டி. நான்காவது, மௌனமாக பரியாசம் செய்கிறார். இதற்கு நான் ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷனை சொல்லி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். நான் ஏற்கனவே நான் போய்கொண்டிருந்த பொன்னேரி சர்ச்சு குறித்து நான் சொல்லிட்டேன். அது என்னங்க தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே, அதாவது அதை குறித்தே இல்லை. இதில் முக்கியத்துவம் வகிப்பது நம்முடைய ஹார்ட்ரா சர்ச். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், ஹைகோர்ட்டுக்கு எதிராக சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுன்னு இருக்கு. நான் படித்த கல்லூரி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜினுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டு அந்த பின்னால் தான் அந்த நாட்களில் கல்லூரி நடைபெற்று வந்தது. அப்போல்லாம் நான் பிறக்க கூட இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த சர்ச்சை நீங்கள் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அப்படியே சுற்றி பாருங்கள். அந்த சர்ச்சை சுற்றி ஃபுல்லாக கடைகள் இருக்கும், புதுசாக கடைகள் கட்டியிருப்பாங்க. செராக்ஸ் கடை. அங்கிருந்து ஒரு கிறிஸ்தவ வக்கீல் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, உங்களுடைய சபையை சேர்ந்த, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம், இந்த இடத்தை தருவதற்காக பணம் வாங்கி கொண்டு இந்த இடத்தை சுற்றி பல கடைகள், காலையில் கடை திறந்தா கற்பூரம் ஏற்றி ஆராதிப்பாங்க. யோசித்து பாருங்க, அன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த சர்ச்சை கட்டினப்போ அதை எவ்வளோ ப்ரெஷியஸாகவும் கட்டியிருப்பாங்க. தெய்வ பயமே இல்லை. நான் பேர் சொல்ல மாட்டேன், ஆர்டராக இருக்கிறவங்க தான் இதை செய்தார்கள். அதற்கான கமிஷன் வாங்கி கொண்டார்கள். வெட்கம். அடுத்தபடியாய் நான் சொன்னேன், வியாபாரம் சொன்னேன். முதல்ல தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க.
லஞ்சம் வாங்குறது வேறங்க, இது வேறங்க அப்படின்லாம் சொல்லுவான். நீ ஆருட்ரா சர்ச்சில் இருக்கிற சில பொல்லாதவர்களை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் சொல்லுவான். ரெண்டாவது வியாபாரம். நாங்கள் ஒரு 1993 கொடைக்கானலில் ஒரு கிறிஸ்தவ ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் ஸ்தாபித்த ஐடா ஸ்கட்டர் அவர்கள் உடைய வீடு அரண்மனை இல்லை, வீடு. அவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளூரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சம்மரில் அங்கே தங்குவாங்க. நான்லாம் பறக்கலை. அந்த நாட்களில் ரோடெல்லாம் போட்டு அதை கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த கட்டியிருந்தாங்க. அதற்கு கீழே ஆசிரமம். நல்ல கவனிங்க, வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி வெள்ளூர் டயசிஸ்க்கு போன பிறகு அந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை மைசூர் சிமெண்ட்டுக்கு விற்று போட்டார்கள். இந்த பிர்லா இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, பிர்லாவுடைய ஸ்தாபனம், அவங்க தான் அந்த மைசூர் சிமெண்ட். அவன் என்ன பண்ணலாம், அவங்கெல்லாம் பெரிய பணக்காரர், அதை வாங்கி அப்படியே தான் ரொம்ப விரும்பின ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குற மாதிரி சாய்பாபா கொடுத்துட்டான். இப்போ அந்த இடத்துல அன்றைக்கு விற்ற நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாய்பாபா செத்துட்டான். ஆனால் அவர்களுடைய ஆதிக்கம் தான். அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வர்ஷிப் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. நம்ம பல கேள்வி நீங்கள் என்னை கேட்கலாம், ஏன் ஒரு கிறிஸ்தவர்களை விற்கலன்ட்டு. ஏன் தெரியுமா, வியாபாரம் வரும்பொழுது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இதை கேட்டு அறிந்த உடனே நான் இந்த பர்டிகுலர் சீன் இப்போ சொல்ல போகிறேன். அதை நான் பார்க்கல. எங்களோடு கூட இருந்த ஒருவர், அவர் ஒரு டாக்டர், நாகர்கோயிலில் டாக்டராக இருக்கார். அவர் சொன்னார், அந்த தேசத்திலிருந்து ஐடாஸ்கடருடைய பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்து கெஞ்சி கேட்டாங்க, இந்த பணத்தை வைத்து கொள்ளுங்க, தயவு செய்து அந்த எங்கள் அம்மா வீட்டை கொடுத்துருங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான், நோன்னு சொல்லிட்டான், முடியாதுன்னு சொல்லிட்டான். அழுது கொண்டு வந்தார்கள், அழுது கொண்டு நம்முடைய நாட்டிற்கு சென்றார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனையான காரியம், எவ்வளவு வேதனையான காரியம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நோ ஹானஸ்டி, நோ ஹானஸ்டி. பொய். எனக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிற பிடிக்காது. நம்மளே பல தப்புகளில் மாட்டியிருந்தா கூட நான் பொய் பேசவே மாட்டேன். அது என்னுடைய ஆஃபீஸில் எல்லாருக்கும் என்னை பிடித்ததுக்கு மெயின் ரீசன் அதுதான். நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். நான் சொன்ன அதே டீம் நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஊழியம் செய்வோம். ஒரு நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர், நம்முடைய ஆரோட்ரா சர்ச் வேலை செய்துவிட்டு சென்ட்ரலில் இறங்குறாரு. அவர் என்னை பார்த்து பேசவே மாட்டார். நான் தான் சொல்கிறேன், நோ ஹானஸ்டி, எதுவுமே கிடையாது. நான் அப்போ சின்ன பையன் வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த ஆள் பேர் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, நான் கேன்சர், அதனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன்,
நான் உங்கள் டீமை பார்த்தேன், பல ட்ராக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜெபிப்பீங்களா? கோயிலில் அவர்கள் ஆடாத ஆட்டம் ஆட்டி படைத்து வைத்தார்கள். ஒவ்வொரு ஐயர் மாதிரியும் கமிட்டி அங்கத்தினர் ஆட்டி படைத்தார்கள். அவன் செத்தான், அவன் தம்பியும் கேன்சர்ல செத்தான், 2 பேரும் செத்து போனாங்க. நடந்த சம்பவம். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மை இல்லை. இது சும்மா ஒரு உதாரணம் தான். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது கடைசியாக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவே தான் நீங்கள் என்னத்தான் இப்போ இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்டவர் ஒவ்வொரு கையிலையும் தூண்டில் மீன் பிடிக்கிற தூண்டில் கொடுத்துருக்கிறாரு, மீன் வலை. இது இடையில சொல்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இது ஒரு சிம்பல். நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, நானும் மீன் பிடிக்கிறேன். 10 மீன் உழுதுன்னு வச்சுங்க வலையில். 5 கெட்ட மீன், 5 நல்ல மீன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். அந்த 5 மீனும் எதுக்கு வராங்க தெரியுங்களா? அவங்களுடைய பிரச்சனைகள், அவருடைய வியாதிகள், அவருடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக வராங்க. வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மாத்திரம்தான் வருவாங்க, மற்ற எதற்கும் வரவே மாட்டாங்க. மற்ற எதுக்கும் வர மாட்டாங்க. அந்த தூண்டில் எல்லாத்தையும் வச்சிருக்கு. எல்லாம் நீங்கள் யார் யார் நினைக்கிறீங்களோ, நீங்கள் போகிற சர்ச்சு பாஸ்டராக இருக்கலாம், வெளியில் இருக்கிற எல்லாரும் தூண்டில் முன் அதான் இருக்கு. மௌனமாக பரியாசம் செய்ய. எங்கள் அப்பா இறந்து போய் 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இறந்தாங்க. அதற்கு முன்பு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, எங்கள் அப்பாவை எப்படி ஆகிலும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லிட்டு, இப்போ நான் பேர் சொல்ல மாட்டேன், பெரியார் திடலில் ஒரு பெரிய கூட்டம், அதை நடத்துகிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் பேர் சொல்ல மாட்டேன். பெரியார், he was a director in the mission field. He was a director. பெரியார் திடலில் போனவுடனே எங்கள் அப்பா, அந்த காலத்தில் 3000 ரூபான்னு சொல்லுவாங்க, 3 ரூபா 50 காசை 3000 ரூபான்னு சொல்லுவாங்க. பாட்டு புஸ்தகம் வாங்கினார், என் கையில் கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஒன்று வச்சுக்கிட்டாங்க. சீட்டில் உட்காந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஆகணும். இன்றைக்கி பிரசங்கத்தில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படுவாங்க. அந்த மிஷினரி டைரக்டர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு நபரை கூட்டிட்டு மேடையில் நிறுத்தி வைத்தார். மௌனமாக எவ்வளவு தூரம் பரியாசம் பண்ணணுமோ ஒரு வார்த்தை கூட பேசாம பரியாசம் பண்ண. ஜஸ்ட் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுகிறேன். சீசையில் எல்லா ஐயர்மாரும் அங்கி போட்டிருப்பாங்க, டீக்கன்மாரும் அங்கி போட்டிருப்பாங்க. அந்த கயிறு தான் வித்தியாசம். என்னுடைய அப்பாவுடைய அப்பா ரெவரண்ட் வைட்டன், என்னுடைய தாத்தா ஒரு மெத்தடிஸ்ட் போதகர். எங்கள் அப்பாவுக்கு தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. மௌனமாய் பரியாசம், மௌனமாய் பரியாசம் செய்ய எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த மிஷினரி டைரக்டர் பண்ணார். எங்கள் அப்பா, டேய் இந்த புக்கை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இது நடந்து பல வருஷங்களாய், ஒருவேளை 40 வருஷம் கூட இருக்கலாம். யோசித்து பாருங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நான் உங்களை சொல்லலை. நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் டயசிஸ் சொன்னேன், வெல்லூர் டயசிஸ் சொன்னேன். 2வது நான் சொன்னேன் சபை மெம்பர்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். 3வது மிஷின் ஃபீல்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க சொன்னேன். They are willing to have the crowns on their heads, but
instead of bearing the cross. இது வரைக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இன்றைக்கு நடக்கிற ஊழியம், இன்றைக்கு நடக்கிற ஊழியம். எனக்கு பல இடங்களில் பிரசங்கம் பண்ணால் கூட கொஞ்சம் உட்காந்து போங்கன்னு சொன்னாலே நான் பயந்துருவேன். அது இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இப்போ எல்லாரும் வச்சு நம்மளை வச்சு பேச போகிறாங்களே அப்படிலாம் பயப்படுவேன். எல்லா இடங்களிலும் பயங்கரமான சூழ்நிலை. ஆகவே தான் லவரேக்கியா. இப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஏன் ஆண்டவர் 7 கேண்டில் ஸ்டிக் வச்சாரு? 7 churches. 7 சொன்னால் கம்ப்ளீட், அதாவது முழுமை அப்படின்னு சொல்லுகிறோம். 7க்கு யாரும் சொல்ல முடியுங்களா? ஒரு நிமிஷம். ஏன் ஆண்டவர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் 7 வச்சா? இன்னும் நிறைய சொல்லலாம். 7ஆம் நாள். இதுதாங்க பைபிள் ஸ்டடி. இதில் தான் பைபிள் ஸ்டடியே இருக்குது. நான் நேரம் நானே சொல்லிடுறேன். முதல்ல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். பெரிய மழை வந்துச்சு. அப்போது மேகத்தில் என்ன வச்சாருங்க? வானவில் வைத்தார். வானவிலுக்கு எத்தனை கலருங்க? 7 கலர். ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். 7 கலர். அது ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை. அது நோவாவுடைய காலத்தில் நடைபெற்றது. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அதிலிருந்து மாறவே இல்லை. 7 கேண்டிலுக்கு மாற்றினாரா? நடு கேண்டில், நான் ஏற்கனவே அது குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 7 சபைகளை குறித்து பார்த்தோம். 8ஆவது சபையில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். யாத்திரா புஸ்தகம் 31:17 வாசிங்க. 31:17 ஆங்கிலத்தில் கூட வாசிக்கலாம். Exodus chapter 31 verse 17. தயவுசெய்து யாராவது வாசிங்க. யாத்திராகமும் 31:17. சுஷ்மா 31:17 வாசிங்க. அது என்றைக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இங்கிலீஷ் வேதாந்தில் யாராவது வாசிக்க முடியுமா? சுஷ்மா வாசிக்க முடியுமா? இங்கிலீஷ் பைபிளில். It will be a sign between me and the Israelites forever, for in 6 days the Lord made the heavens and the earth, and on the 7th day he rested and was refreshed. Rest and refreshed. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்கு. எதுக்கு? அங்கே வடை விற்கும். காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, வீட்டில் சாப்பாடு ஆகல, நம்ம அங்கேயே டிஃபன் சாப்பிட்றோம். ரிஃப்ரெஷ்மெண்ட். ஆண்டவர் he rested and refreshed. நமக்கு இளைப்பாறுகிற காலம் வந்துச்சுங்க. இளைப்பாறுகிற காலம் வந்துச்சு. நெருங்கி கொண்டு இருக்கிறோம். எப்போ நமக்கு தெரியல. ஆண்டவர் 6 நாள்ல எல்லாவற்றையும் படைத்தார். 6 represent man, human being. 7 complete. ஆண்டவர் rested and. பார்த்தீங்களா? இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மாறாதவர். நம்ம தான் மாறிட்டே இருக்கோம்.
அதுதான் நவோதேக்கியாவுடைய, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, வெது வெதுப்பாக இருக்கிற, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. நான் சிக்ஷிக்கிறேன், உங்களை என்னை ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். நம்ம சிக்ஷிக்கப்படும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா அதற்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கணும். நம்ம ரிப்பன் பண்ணணும். சில காரியங்கள் ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாம் பண்ணினா நான் உன்னோடு கூட 20ஆம் வசனம் சொல்லுகிறேன், 3:20 நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் சொல்லுகிறேன். இதோடு கூட முடிகிறது. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். தயவுசெய்து கவனிங்க. அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோடு முடிந்து விட்டது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுறது தயவு செய்து நினைக்காதீங்க. எந்த ஒரு எனக்கு நிறைய காரியங்கள் எனக்கே எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாது. யாரும் பார்த்து என்கிட்ட சில பேர் சண்டை போடுவாங்க, என்னடா பேசுகிற நீ இன்னும் அன்பான ஆண்டவர்ன்ற காவ வாங்குற கடவுள், அவன் கடவுள் அப்படின்னுவாங்க. சவுல் இறந்த பிறகு தாவீது ஆட்சி செய்யும் பொழுது பெரிய பஞ்சம் வருது. அப்போ 7 பேரை பலி கொடுக்குறாங்க. அதை வச்செல்லாம் என்னை எதிர்ப்பார்கள். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு எக்ஸ்பிளேஷன் யார் கொடுத்தாலும் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக இல்லை, இந்த கேள்விக்கு நீங்கள் தயவு செய்து நான் 1 மாதம் உங்களுக்கு டைம் தரேன். 4ஆம் அதிகாரத்திலேருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அனைத்து வசனங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அதில் இல்லை. யோவான் ஆண்டவருக்கு அன்பான சீஷன் எழுதாமல் விட்டுட்டாரா? அதற்கு பிறகு வந்த ரபின்னு சொல்கிறோம், நத்தானியல் அதை எடுத்துட்டாரா அந்த வார்த்தைய? அந்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தை ஏன் இந்த 4ஆம் அதிகாரத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இல்லை என்பதை நீங்கள் சொல்லணும். இது ஜஸ்ட்டு உங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. நான் இதுக்கு மார்க் போட போகிறதில்ல. நீங்கள் கரெக்டாக யோசித்து பதில் சொல்லுங்கள். இங்கே ஏற்கனவே நான் சொன்னேன், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க சொன்னேன். இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. ஆங்கால யார் வரும்போது கொடுக்க முடியாது. கேட்டுக்கொள்ள ஜெபிக்கலாம்.